அடுத்தது வந்து நீர்க்கட்டி இருக்குது. சினைப்பையில் நீர்க்கட்டி வந்துருச்சு. இந்த நீர்க்கட்டிக்கு என்ன செய்யணும்? நீர்க்கட்டி ஏன் வந்தது? இதுதான் நீர்க்கட்டி. இங்கே பார்க்குறீங்க இல்லையா? சினைப்பை, இதுதான் கர்ப்பப்பை, சினைப்பை. சினைப்பைக்குள்ளே இருக்கிற முட்டைகளை சுற்றி நீர் கோத்துக்குது. ஏன் நீர் கோத்துக்குது? ஏன்னா ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னு நம்ம சொன்னோம். எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். எத்தனை பேர் இங்கே டெஸ்ட் பண்ணி எனக்கு ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எஸ், ஒருத்தர் சொல்கிறாங்க ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குது. இது என்ன? ஹார்மோன் தானே. ஹார்மோன் தானே காரணம். இந்த நீர்க்கட்டி வந்ததுக்கு என்ன காரணம்? அந்த எஃப்எஸ்ஹெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முட்டைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். முட்டை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 7வது நாள்லேருந்து முட்டை வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுங்க. மாதவிலக்கு முடியுது இல்லைங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் 7வது நாள், மாதவிலக்கு ஆணையிலேருந்து 7வது நாளில் முட்டை வளர ஆரம்பிக்கும். வளர 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 அந்த ஸ்டிமுலேஷன், அந்த தூண்டுதல் வந்து இயக்கு நீர் வழியாக தூண்டுதல் வந்து முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வளரும்போது ஒரு 9வது 10வது நாள் அப்படி நின்னோன்னே அந்த ஃபாலிக்கல்னா முட்டையோட உள்பக்கம் அப்படியே நீர் கொத்துக்கும். அதுதான் நீர்க்கட்டி. சிஸ்ட்னாவே நீர்க்கட்டி. நின்றுச்சுன்னா அந்த நீர்க்கட்டியால் வெளியில் வர முடியாது. இது வெளியில் வரணும். அந்த நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா முட்டை முழுமையாக வளர்ச்சி அடையாது. முட்டை முழுமையாக வளர்ச்சி அடையலைன்னா ஒவ்வொரு முட்டை மாதம் வெளியேறாது. இதுதான் நீர்க்கட்டி. இது சிம்பிள். இதுக்கு என்ன செய்யணும்னா ஹார்மோனை சரி செஞ்சால் போதும். இது எல்லாம் சரியாக போயிடும். சிம்பிள், பேசிக். அது ஒன்று தான். இதுக்கு நான் மருத்துவமனைக்கு போகிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம அடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீர்க்கட்டி இது ஒரு காரணம். அடுத்த விஷயம் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக். முறையற்ற மாதவிலக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கர்ப்பப்பை பலம் இல்லை. சினைப்பையிலேருந்து சினை முட்டை வளர்ச்சி அடைஞ்சு வந்துடுதுங்க. கர்ப்பப்பை உள்ள எண்டோமெட்ரியம் வால், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் சுரந்து கர்ப்பப்பை உள்ள குழந்தைக்கு தேவையான உணவும் உறைவிடமும் வளர்த்துருச்சு. ஆனால் இது ரெண்டையும் அந்த 28வது நாள் வெளியே தள்ளினா கர்ப்பப்பைக்கு பலம் வேணும். அந்த கர்ப்பப்பையோட பலம் குறைஞ்சிச்சின்னா வெளியே தள்ள முடியாது. அப்போ மாதவிலக்கு வராது. அப்போ கர்ப்பப்பைக்கு எது பலம் கொடுக்கும்னா எகைன் பஞ்சபூதம் தான். குறிப்பாக கர்ப்பப்பையை பழக்கப்படுத்தக்கூடிய உணவுகள். கர்ப்பப்பைங்கிறது கருவறை, அது இருட்டு கரிய நிறம் உள்ள உணவுகள் எல்லாமே வேணும். எது கரிய நிறம்? கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, சிகப்பு அரிசி, கவுனி அரிசி, கருஞ்சீரகம், இது எல்லாம் ரொம்ப நல்லது. அடர்த்தியான கீரைகள், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயம், இது போன்ற அடர்ந்த நிறமுள்ள உணவுகள் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவுகள். இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் இருந்துச்சு. மாதத்துக்கு 2 தடவை உளுந்தங்களி பண்ணி சாப்பிட்டோம். அதெல்லாம் இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் வெந்தய கஞ்சி பண்ணி சாப்பிட்டோம். அதெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு அதெல்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப எளிது. வெந்தய கஞ்சிலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று எதுனா வெந்தய கஞ்சி தான். அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதனால தான் அந்த கசப்புக்கு பயந்து நீங்களாம் சாப்பிட்றதில்ல. புழுங்கல் அரிசியில் செய்யுங்க. பச்சை அரிசியில் வெந்தய கஞ்சி வைங்க. பச்சரிசி ஒரு 4 பங்குனா இந்த வெந்தயம் வந்து 1 பங்கு. இதை எல்லாத்தையும் போட்டு பானையில் வேக வைக்கலாம். நீங்கள் குக்கர் பயன்படுத்தினாலும் குக்கரில் 4 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சு வெதுன்னு இருக்கும் பொழுது இறக்கி வச்சு நல்ல வெந்நீர் விட்டு கஞ்சி மாதிரி நல்ல ரெடி பண்ணிக்கோங்க. வெதுன்னு இருக்கும்போது தேங்காய் பால் எடுத்து அதோட விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிளறி வச்சிட்டிங்கன்னா சாதம் வேகும் பொழுதே கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுட்டு இறக்கி வெந்நீர் விட்டு கஞ்சி மாதிரி ஆக்கிட்டு வெதுன்னு இருக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து கலக்கி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. தேங்காய் பாலில் அந்த வெந்தயம் ஊறி சாப்பிட அற்புதமாக இருக்கும். அதுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு, வரமிளகாய் வச்சு தொகையில் இல்லைன்னா பருப்பு வறுத்து அதோட கொஞ்சம் மிளகு, வரமிளகாய், புளி, இன்னொன்று பூண்டு இது வச்சு பருப்பு தொகையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப புரதச்சத்து உள்ள ஒரு உணவு. இதெல்லாம் சாப்பிடுங்க. கர்ப்பப்பை பலப்படும். இதெல்லாம் பண்ணால் முறையான மாதவிலக்கு வரும். நீர்க்கட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு என்ன சாப்பிட்றதே இல்லைங்க. இது முழுக்க ஹார்மோனை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு கருமுட்டை வளரணும். இப்போ இங்கே பார்க்குறோம். இதில் என்ன ஆகுதுன்னா இந்த 3 சினைப்பையில் இருக்க 3 சினை முட்டையிலே நீர் கொத்திருக்கு. மாதவிலக்கு வரல. ஆனால் இங்கே உள்ள எவ்வளோ இருக்குது? இன்னும் 100கணக்கான முட்டைகள் இருக்குது இல்லையா? ஒரு சினைப்பையில் தானே இங்கே நீர் கட்டி வந்துச்சு. இன்னொரு சினைப்பை என்னாச்சு? அது நல்லா இருக்குது இல்லை? அதில் இருக்கிற முட்டையை தூண்டி விடல. அப்போ அந்த முட்டையை தூண்டி விடக்கூடிய உணவுகள் சாப்பிடுங்க. ஹார்மோனை சரிப்படுத்துங்க. மாதவிலக்கு வருது. சரிங்களா? ஸோ முறையற்ற மாதவிலக்குக்கு ஒவேரியன் சிஸ்ட், பிசிஓடினா என்னென்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். இதுவும் இவங்க வச்சிரும்ப அந்த கார்பரேட் நிறுவனங்கள் வச்ச பெரிய அக்கு. என்ன அக்குன்னா பிசிஓடி. பாலினா என்னங்க?
நிறைய. சரிங்களா? பாலினா நிறைய. இங்கே எத்தனை? ஒரு நீர்க்கட்டி இருக்குது, ஒரு கட்டி இருக்குது. சரியா? 1 இருக்கும் இல்லை 2 இருக்கும். 10 15 இருந்தால் தானே பாலி. அது ஒரு சினைப்பையில் தானே இருக்குது, இன்னொரு சினைப்பையில் இல்லை இல்லையா? அப்போ இவங்க என்ன சொல்லுறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு நீர்க்கட்டி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நீர்க்கட்டி ஒன்று இருக்குதுன்னுவாங்க, ஆனால் பிசிஓடின்னுவாங்க. அப்போ சொல்லியே அந்த எண்ணத்தை திணிச்சிடுறாங்க. பிசிஓடி, எனக்கு பிசிஓடி இருக்குது. இன்னைக்கு யாரேன்னு பிசிஓடின்னு சொன்னால் எனக்கு காதை அப்படியே பொத்திக்கலான்னு அப்படி கோவம் வருதுங்க. இன்னைக்கு நம்மளோட மருத்துவங்கள் பண்ணி வச்சிருக்க மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுன்னா இந்த பிசிஓடி தான். பிசிஓடி இல்லாத மேமல்ஸே கிடையாதுங்க. பாலூட்டிகள் எல்லாருக்குமே பிசிஓடி இருக்கும். மாதவிலக்கு வர்ற எல்லாத்துக்குமே பிசிஓடி இருக்கும். உங்கள் சொல்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்களா அந்த மருத்துவருக்கு இருக்கும், எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். எல்லா நேரமும் ஹார்மோன் சிறப்பாக வேலை செய்யாது. ஒரு முட்டையில் நீர் கொத்துருந்தா அடுத்தடுத்து நம்ம பல விஷயங்கள் இப்போ வாழ்க்கை முறையை மாற்றும் பொழுது அடுத்த முட்டை வளர்ந்துட்டு போகுது. சரிங்களா? பாலினா நிறைய, பாலிசிஸ்டிக் அப்படின்னா நீர், ஓவேரியன் ஓவரியில் இருக்க நீர்க்கட்டி, அதுதான் பிசிஓடி. அதனால் யாருக்கிட்டையும் இனிமேல் உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நீர்க்கட்டினே சொல்லிட்டு போங்க. பிசிஓடி இருக்குன்னு சொல்லாதீங்க. சொல்ல உங்களுக்கு நிறைய பாலியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓடி நிறைய போயிடும், சிஸ்ட் நிறைய வந்துடும். தயவு செஞ்சு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க டிசீஸ்னு சொல்கிறாங்க. டிசீஸே கிடையாது, இட்ஸ் எ சிண்ட்ரோம், குறைபாடு, நோயாக ஆக்கியிருக்காங்க இன்னைக்கு. இதை வச்சு தான் இன்னைக்கு பல மருத்துவம் பண்ணுறாங்க.